திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு தச்சநல்லூரில் 12 லட்சம் மதிப்பீட்டில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நவீன டிஜிட்டல் வகுப்பறை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. மாணவர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் கல்வி கற்கும் வகையில் இந்த டிஜிட்டல் வகுப்பறை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே.ராஜு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநகர பிரதிநிதி இசைக்குமுத்து, வட்டச் செயலாளர்கள் முத்துராமன், பிரேம் கணேஷ், வார்டு சபா தலைவர் முத்துரங்கராஜ், தச்சை பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கரேஸ்வரி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தச்சநல்லூரில் தலைமை ஆசிரியராக 2014 முதல் பணியாற்றி வருகிறேன். எங்கள் பள்ளியில் இந்த கடந்த 4 வருடங்களாக துணை மேயர் பொறுப்பேற்ற பிறகு பள்ளி கட்டிடங்கள் மிக மோசமான நிலையில், மேற்கூரை பெயர்ந்து விழுந்த நிலையில் இருந்தது. அச்சமயம் அவர்களை அணுகி பிள்ளைகளின் நலன் கருதி தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன போது சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கூரை கட்டிடங்களை அனைத்தையும் இடித்துவிட்டு புதிய மேற்கூரை பதித்து மிக விரைவாக பணியை செய்தார்கள். நாங்கள் அந்த சமயத்தில் கல்யாண மண்டபத்தை எடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் தான் தங்கியிருந்தோம். அதன் பிறகு எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையானது மிக அதிகரிக்க தொடங்கியது. அதன் பிறகு ஒரு 33 லட்சம் ரூபாய் செலவில் எம்எல்ஏ ஃபண்டில் ஒரு பில்டிங் கட்டி தந்தார்கள். 2 வகுப்பறை கண்ட கட்டிடங்களை கட்டி தந்தார்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் பற்றாக்குறை மிக அதிக அளவில் இருந்தது. தச்சநல்லூரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்தில் அவர்களை அணுகி நாங்கள் சொன்ன போது அவர் தன்னுடைய சொந்த செலவில் சுமார் 80,000 ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்து கொடுத்தார்கள். அவருடைய சொந்த செலவில் அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு மிகுந்த மனதார நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் தற்சமயம் ஒரு 43 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடத்தை அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கூட தங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், உடனே செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் தெருவில் உள்ள அனைத்து தண்ணீரும், சாலையில் வழிந்தோடுகிற எல்லா தண்ணீரும் ஸ்கூலுக்குள்ள வந்துடும். ஒரு இடுப்பளவு தண்ணியில தான் நாங்க நடமாடுவோம் மழைக்காலங்கள்ல. அப்போ உடனே அதை வாசல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அமைச்சுட்டாங்கன்னா உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. அதனால இப்போ எங்க ஸ்கூல் ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய ரெக்கார்ட்லாம் கூட மழை தண்ணீர்ல மூழ்கக்கூடிய நிலைமையில இருந்துச்சு. இப்ப அது தற்சமயம் அது தவிர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கு உண்மையிலே பெரிய விஷயம் எங்களுக்கு அது கிடைச்சது. அது மட்டும் இல்ல, தண்ணி பற்றாக்குறை இப்ப சுத்தமா கிடையாது. அவங்களோட புண்ணியத்துல எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு தண்ணி செழிப்பா நாங்க இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிகுந்த நன்றிகளை அவங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.